வெல்கம் பேக் டு பேர் என்னதுடா திவேஷ் தமிழ் கேமிங். இனி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட். என்னடா ஆச்சு, யார் அந்த பையன் எல்லாம் கேட்காதீங்க. நான் வந்து சில பல ப்ராப்ளம்ஸாக ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிசியில் வந்திருக்கோம். ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்த காரணத்தினால என் பிரெயினை கொஞ்சம் யூஸ் பண்ணி, சரி ஃபோன் தானே தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு, நம்ம வந்து சிஸ்டம் விளாடலாம் சொல்லிட்டு நான் பிசியில் விளாட வந்திருக்கேன். ஸோ வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மைண்ட் கிராஃப்டில் நம்ம வந்து பேர் என்னதுடா ஒன் பிளாக் விளாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ 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 இதான் வந்து மியூசிக்கு. இப்போ வந்தாச்சு வீடியோக்குள்ளே. குஸ்டன் கீழே எங்கடா போச்சு? டேய் என்னடா போச்சு? அந்த ஒரு பிளாக்கில் கரெக்டாக நிற்கணுமா? இங்கே அங்கே போய் நிற்கணுமாடா பாவீங்களா? இந்த வாட்டி லேண்ட் ஆயிரம் நினைக்கிறேன். அடாப்பாவி, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இந்த வாட்டி போயிருப்பேன். ஏன்னா இவ்வளோ டஃப்பாக குடிக்கிறீங்க. எங்கடா போனேன்? போலையா? அடா ஏழை நல்லா வந்துரு கைஸ். நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, இவன் வந்து நிற்பானா? நின்றுடா வாய்ப்பில்லை. இருங்க, கண்டினியூ பண்ணுறேன். இந்த வாட்டி அதில் நிற்கணும். அப்பாடா 3 ஹார்ட்டில் நம்ம தப்பிச்சிருக்கோம். இது வந்து மாடுனால வந்து கீழே இருக்க ஹார்ட் சிம்பிள்ஸ்லாம் மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பிளாக் உடைக்கணும். உட்டு கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? உட்டு. ஸோ இந்த கேமில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப எல்லா பொருளும் தேவைப்படும். என்ன இவ்வளோ பொருள் சைடில் இருக்குது, எடுத்துக்கலாம் போல. எடுத்துடா ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சு செஞ்சுக்கோ. கிராஃப்டிங் டேபிள் லைட்டாக அந்த உட்டு நம்ம இதுலேயே கொஞ்சம் பிரெயின் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். என்ன பேப்பர் இது? எக்ஸாம் பேப்பர் மாதிரி இருக்குது. சைடில் அட்டா பாவீங்களா, ஏன்டா அடி பண்ணுறீங்க? இந்த ஆட்டி கரெக்டாக போயிடுவேன். ஒரு தான் மிஸ் ஆகும், செகண்ட் தடவை மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மிஸ் ஆகலை. ஆடுறாங்க. என் பேர் பார்த்தீங்களா லூஃபி. என் கலர் என் பக்கத்தில் வச்சுருக்கேன் என் பேர். சரி ஓகே, நம்ம வேடா தம்பி தள்ள வச்சிடு. பாடா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் 2 பிளாக்கில் நம்ம நிற்கிற மாதிரி ஒரு பெரிய இடம் கிடச்சிருக்கு. சொல்கிறா இதான் நம்ம உடைக்க வேண்டிய பிளாக். இதுக்கப்புறம் எது நம்ம உடைக்க வேண்டிய பிளாக்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் போல். வச்சிரு. இதையும் நம்ம இங்கேயே கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஓடறா குட்டெல்லாம் வைக்கானா? இதெல்லாம் குச்சி செஞ்சுக்கலாம். தம்பி ஏறா, இதை பத்திரமா வச்சுக்கலாம். குச்சி எதுக்கும் செஞ்சு இப்போ உடைக்க ஆரம்பிக்கலாம். நல்ல பொருளாக அயன் கோல்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுங்க. முதல்ல அயன் கொடுங்க, அடுத்தது பார்த்துக்கலாம். எப்படியாவது அயன் கிடச்சின்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். எறாத எடுத்துக்கோ. இது கொஞ்சம் செஞ்சுக்கோ. இதை வச்சு உட்டை ரெடி பண்ணு. உட்டை வச்சு உடைக்கிறத ரெடி பண்ணு. அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்போ நம்ம உட்டுக்கு போயிட்டோம். இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டு டக்குன்னு வெட்டுற மாதிரி. அப்போ உட்டு இது கொஞ்சம் லேட் ஆகுமே. இதுக்கு ஆக்ஸ் தேவை. சரி, இதை வச்சு டர்ட்டெல்லாம் கடன்னு வச்சிடலாம். அடா பாவீங்களா, கூட்டமாக சேர்ந்து கொல்ல பார்க்குறீங்களாடா நீங்கள்? இருட்டுனால வந்து தனியாக இருக்காங்க கொண்டுலான்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏன்டி பண்ணுறீங்க? டென்ஷன் ஆகுது. ஏன்னா கூட்டமாக தனியாக இருந்தால் வந்து அடிச்சிட வேண்டியது. கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நிறைய டர்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம பெரிய கூடாரத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை இங்கே வைக்க முடியும். அப்பா வச்சாச்சு. எதுரா இதானே உடைக்கிறது. உடறா டன் 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 டன். அயன் ஓ மை காட். சரி, இது அது பேர் என்னது? கோல் ஆச்சு. அது பேர் என்னது? ஸ்டோன் காபிள் ஸ்டோன். இதை வச்சு நம்ம ஆக்ஸ் செய்யலாம். உடன் ஆக்ஸ். இப்போ நம்ம சூரிய வெளிச்சம் காலங்காத்தால உதய சூரியன். உடறா அயன். ஓ மை காட், ஐ காண்ட் பிலீவபிள். நம்மளுக்கு அயன் கிடைச்சிருச்சு. ஓ மை காட். இப்போ எப்படி இதை உடைப்பேன்? ஷர்ட் உடைக்கிறதுக்கு காபிள் ஸ்டோன் இல்லையே. காபிள் ஸ்டோன் இருந்தாலும் உடைக்கிறது எடுக்க முடியுமா? என்னடா வர முடியுது. அடாப்பா, எப்படி செய்யணும் காட்டுறீங்களாடா நீங்கள்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஸ்டோனு இது நம்மளுக்கு தேவையில்லை. காபிள் ஸ்டோன் நம்மளுக்கு இதான் தேவைப்படும்.
காபுள் ஸ்டோனே கொடுக்க மாட்றாங்களே. ஷோ உடச்சாலும் கிடைக்காது. கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கிடைக்குமா? இருடா தம்பி. சில பல இதனால பேக் வந்துச்சு. சில பக்ஸ்லாம் இருக்குது இந்த கேமில். ஏன்னா இது வந்து மாடு. ஸோ அந்த மாடுனால சில பல பக்ஸ் இருக்குது. உதய சூரியன் காலையில் ஆகிடுச்சி. எதிரா உடைக்கணும் நான். அட பாருங்களா, நம்ம கொஞ்சம் கூடாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு நம்ம உடைக்கலாம். ஆனால் ஸ்டோனை கொடுக்காம விட்டான் தான் மனசே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு அயனே நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு. எதிரா உடைக்கணும். அப்பா இதானே? அப்பா இதான்டா. இன்னும் ஸ்டோனா? ஏன்னா நீ பண்ணுறீங்க டேய்? ஐயோ ஏன்டா நீ பண்ணுறீங்க? இதை வச்சு செய்ய முடியாது. செஞ்சு பார்ப்போம்மா. செஞ்சு தான் பார்ப்போம். உட்டும் இல்லையா? பார்க்கலாம். செஞ்சு பார்க்கலாம் பார்த்தா. வேறு வழி இல்லை. 2 ஸ்டோனை நம்ம வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பை ஸ்டோன். உன்னை உடைக்க தேங்கிட்ட ஸ்டோன் பிக்காக்ஸ் இல்லை. சாரி. பை. கிடைத்து விட்டது. இது கிடையாது. எனக்கு ஸ்டோன் தான் ஸ்டோனுக்கு பதிலாக சக்கரை கட்டி கொடுக்குறாங்க. என்னடா நீங்கள் எப்படி போங்கடா. உட்டு கூட பரவாயில்ல. உட்டு கூட நம்மளுக்கு சில பல நேரத்தில் தேவைப்படும். நான் இப்போ ஸ்டோன் இல்லை கடந்து நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டோன் இல்லாமல் 2 இது அப்பாடா லைட்டு. இரவு நேரத்தில் நம்மளுக்கு லைட்டு தேவைப்படும். இதை நம்ம நிறைய எடுத்து வச்சுக்கலாம். எடுறா உட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். திரும்பியும் ஸ்டோன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஒன்று காபிள் ஸ்டோனை கொடுத்துட்டு அயனை கொடுங்க. அதை விட்டு ஐயோ டென்ஷனாக இருக்கிறாங்க. ஐயோ வேறு வழியும் இல்லையே. சரி விடு, உடச்சி தான் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை கட்டி வச்சுக்கலாம். சக்கரை கட்டி இதுக்கு பேர். வேடா டன் டடன். ஓகே. ஏறா இதையும் நம்ம இங்கே சும்மா தானே இருக்க வச்சுக்கலாம். வேறு வழி இல்லை, உடச்சி தான் ஆகணும். 3 இதை வச்சு நம்ம ஒரு அயன் பிக்காக்ஸே செஞ்சுருக்கலாம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இன்னும் ஒரு தடவை கொடுத்து சமட்டுச்சே. யாரா நீங்கள்? அட்டாப்பாவி மைண்ட் கிராஃப்டை திட்டினவொன்னே கோவம் வந்துட்டு அமுச்சு விட்றாங்க. நீங்கள் இப்படி வரீங்களாடா நீங்கள்? அடா பாவிங்களா சார். நீங்கள் பயங்கரமான ஆள் சார். மைண்ட் கிராஃப்ட் சார் சூப்பரமான ஆள். வேறு வழி இல்லை, அப்படி தான் சொல்லி ஆகணும். திரும்பி ஸ்டோனை கொடுத்துச்சு அயனை கொடுத்துட்டு வந்து ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? 1 ஸ்டோனை கொடுத்துட்டு அயனை கொடுக்கடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இன்னும் ஒரு தடவை வந்துச்சுன்னா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வளருவேன். சரி. எறா போடா. பா. புக்கு எடுத்து. ஏடா வாயெல்லாம் வளருது. எடுத்து. ஓகே. இப்படி வச்சு எடுத்து இங்கே வை. இதை வச்சு இங்கே வை. நீ இங்கே வா. ஓகே. ஒழுங்கா 3 ஸ்டோன்ரா ப்ளீஸ்ரா. நான் 4 5 என்னமோ வேஸ்ட் பண்ணிட்டேன்டா அயன் எவ்வளோ கஷ்டம். அப்பாடா ஒரே ஒரு காபுள் ஸ்டோன் இவ்வளோ நேரம் தோணுறதுக்கு. இதை அப்பயே கொடுத்துருந்தா நான் அயனாவே எடுத்துருப்பேன்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? திட்ட வந்துட்டாருங்க. எதுக்கு ஏன் உடனே திட்டுற அப்படின்னு வராங்க. டென்ஷன் ஆக்கிறீங்களே. நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன். டென்ஷனாகவே இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ்ரா பண்ணாதீங்களா அப்படி. ஏன்டா டென்ஷன் படுத்துறீங்க? ப்ளீஸ்ரா அயன் கொடுக்காதீங்களா? ப்ளீஸ்ரா கெஞ்சி கேட்குறேன்டா. காலில் கூட விடுறேன்டா. பண்ணாதீங்களா அயனை கொடுக்காதீங்களா கைஸ். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடித்து கொள்கிறேன். இதை விட நான் ஒரு பெரிய நல்ல வீடியோவுக்கு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிக்காத வீடியோவாக ஆகிப்போச்சு. சரி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாம். ஸோ டாட்டா பை see you. இவனுங்க முதல்லேருந்து இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. கடைசி எப்போயாவது ஒரே ஒரு கால் பிஸ்டோலாக கொடுங்கடா. அட்டா போங்கடா. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் கைஸ். டென்ஷனோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ எப்படி பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தவாட்டி நம்ம என்ன கேம் ப்ளே போகலாம் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கூடிய சீக்கிரமாக நம்மளோட மைண்ட் கிராஃப்டோட இது வரும், அந்த சீரீஸ் வரும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்துருக்கு ரொம்ப நன்றி. அங்கே இருக்கிற வீடு. ஸோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே பாட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டாட்டா பை see you.
ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே வீடியோ முடிஞ்சு சொல்லிட்டு பேக் வந்துருந்தீங்க. ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் காமெடி வீடியோஸ்லாம் போடுறோம். ஸோ அதை பார்த்துட்டு எல்லோரும் அந்த சேனலை பார்த்து இந்த சேனலை பாருங்கள். அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாமே பண்ணிடுறீங்க. ஸோ டாட்டா பை பாய் சி யூ. இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலை போய்ட்டு பாருங்கள். பை பாய், டாட்டா, சி யூ. சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெய்லி 6 மணிக்கு அந்த சேனலில் வீடியோ வரும்.